ஒவ்வொரு பாதக்குமே வேற்றுமை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் 4 பாதத்துக்கான குணாதிசயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் பாதம் என்பது ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவங்க, ரொம்ப பொது ஜன தொடர்புலையும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட குரு பகவான் மாதிரி வேலை செய்வாங்க. ராகு குருவுக்கும் இணையானவர் தான். அதனால் அந்த மாதிரி முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பெரிய பெரிய தத்துவங்கள் படிக்கிறது, பேராசிரியர்களாக இருக்கிறது, சயின்டிஸ்டாக இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது, மத போதகராக இருக்கிறது, இதெல்லாமே நடக்கும். அந்த வகையில் நல்ல அமைப்பு இருந்தாலும் கூட அவங்க வந்து பொருள் சார்ந்த விஷயத்தில் பெருசாக அச்சீவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆய்வு மனப்பான்மையோட அந்த ஒரு புகழோட போயிடுவோம். சர்வீஸ். இப்போ வந்து ஒரு டெடிக்கேஷனாக எனக்கு ஒன்றும் வேணாம், நாடு நல்லா இருக்கட்டும், அல்லது நம்மக்கிட்ட கேட்குற நபர்கள் வந்து நமக்கு நல்ல வழி காட்டுவோம், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நல்ல வழி காட்டுவோம், அந்த மாதிரி ஒரு வாத்தியார் வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவங்க முதல் பாதம். திருமண விஷயத்தில் ஒரு 2 தார அமைப்புகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுபோக இவங்களுக்கு பழகக்கூடிய நபர்கள் மீது வந்து அதிகமாக பிரியம் வைப்பாங்க. அதாவது பொதுஜன தொடர்பில் அதிகமாக இருப்பாங்க. மொத்தத்தில் இது வந்து நியூட்ரலாக போயிட்டுருக்கும். எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் இல்லை, எந்த விதமான ஒரு பெரிய பிரம்மாண்டமும் இல்லை, நியூட்ரலாக போயிட்டு. சிறப்பு. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயம். 2ஆம் பாதம் வந்து சாதிக்க பிறந்தவர்கள், ஆள்வதற்கு பிறந்தவர்கள், சொத்து பத்துக்களை சேர்க்க பிறந்தவங்க. அது மாதிரி பிரம்மாண்டமாக சொத்து பத்துக்களை சேர்த்துருவாங்க. தொழில் இந்த பலவேறு தொழில் பண்ணுவாங்க, ஒரு தொழிலோடு நிற்க மாட்டாங்க. அப்போ பல்வேறு பிரான்ச்சு, பல்வேறு இடத்துல ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. அடக்கி ஆளக்கூடிய திறமை இருக்குது. இப்போ கணவன் மனைவி உறவில் வந்து எமோஷனை விட அதிகாரத்தை தான் நிலைநாட்டுவாங்க. நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குடும்பமே கட்டுப்படும் இவங்களுடைய இதுக்கு. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனோடு இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. சொத்து பத்து சேர்த்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு. இவங்களை நம்பி இருக்கிற இப்போ ஒரு ஓனர் அப்படின்னா லேபர்ஸுக்கு ரொம்ப நல்லா செய்வாங்க, பிரியப்பட்டு செய்வாங்க. அதனால் மிகப்பெரிய தொழிலதிபருக்கு இது சரியான 2ஆம் பாதம். நல்லா சிறப்புங்க ஐயா. அடுத்து 3ஆம் பாதம், அதை பற்றி சொல்லுங்கள். 3ஆம் பாதம் வந்து கலைத்துறைகளில் இருப்பாங்க, கட்சிகள் அரசியல் சார்ந்து இயங்குவாங்க, நண்பர்கள் சார்ந்து இயங்குவாங்க, இது மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான வேலைகளில் ஈடுபடுவாங்க, பிடித்த வேலையை பண்ணுவாங்க. ஆமாம், பெருசாக வந்து சொத்து பத்து மேலேயுமா